ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஸ்டைலில் மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி மேக்ரோனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேக்ரோனி வேக வைக்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு மேக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட மேக்ரோனி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இஞ்சியும் பூண்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாப்பரில் போட்டிருக்கேன். ஏன்னா கட் பண்ணி போடும்போது குழந்தைங்க தக்காளி எல்லாம் எடுத்து தனியாக வச்சு அதுலேயே ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக ஆகிற அளவுக்கு சாப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு, ஒரு பெரிய கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக காய்கறி சேர்த்துக்கோங்க. இந்த சாக்கியாவது குழந்தைங்கள காய்கறி சாப்பிட வைக்கலாம். இப்போ இது கூட கேப்சிகம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க மேக்ரோனியை சேர்த்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் இதில் டொமேட்டோ கெச்சப் எதுவும் சேர்க்கலை. சர்வ் பண்ணும்போது டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மேக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு காய்கறியும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.